தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதி வளர்ச்சிக்கு எதிரானது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், எந்த வழக்கில் இக்கருத்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகாவில் உள்ள வரதராஜ பெருமாள் மற்றும் சென்றாய பெருமாள் கோவில்களுக்கு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த அறங்காவலர் நியமிப்பு தொடர்பாக ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்று தான் கொடுத்த ஒரு விண்ணப்பத்தை இந்து சமய அறநிலைத்துறை பரிசீலிக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் ராஜேந்திரன் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி வரத சக்கரவர்த்தி சாதியை நீட்டித்து நிரந்தரமாக்க செய்யும் வகையிலான இந்த ஒரு கோரிக்கை அரசியல் சாசனம் மற்றும் பொது கொள்கைக்கு விரோதமானது என்று தெரிவித்தார். அதே போல மனுதாரர் கொடுத்த அந்த கோரிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தற்போது இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை பார்க்கும்போது சாதி ஒரு சமூக தீங்கு, சாதியில் இல்லா சமுதாயம் தான் நம் அரசியல் சாசனத்தின் இலக்கு, சாதியை நிரந்தரமாக்க செய்யும் எதையும் நீதிமன்றம் பரிசீலிக்காது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதே போல சாதி என்பது கற்றுக்கொண்டதில் வருந்தோ வாழ்வில் செய்த செயலின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுவதில்லை என்றும் பிறப்பால் வரும் இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிமுறைக்கு எதிராக உள்ளது. சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிராக என்று தெரிவித்துள்ளார். அதே போல அறங்காவலர் பதவிக்கு பக்தி நம்பிக்கையுடன் ஆன்மீக அரசிந்தனை தான் அவசியம் என்று தெரிவித்த நீதிபதி சாதி அல்ல என்றும் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.